குட் மார்னிங். இருங்க. அவன் எழும்ப மாட்டான். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வெளிக்கிட்டு போங்க. எனக்கிட்ட இருக்க காசுல உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். தாங்களே இல்லை, நான் வீட்டுக்கு தான் போகிறேன். வாங்க ஏற்றி கொண்டு இல்லை, நான் வரல. அப்பா ஃப்ரெண்ட் தானே, மாமா தானே, வாங்க போவோம். இல்லை. அக்கா, ஏன் வந்த நீ? உனக்கும் பசிக்கும் தானே அக்கா, அதான் கொண்டு வந்தேன். சரி வா, சாப்பிடுத்து உடனே ஸ்கூலுக்கு போவோம். அக்கா, அப்பா ஏன் இப்படி இருக்கிறாரு? ஏன் நம்மளை பார்க்குறாரு? இல்லை, அம்மா எப்போ வருவா? செல்லம், அதான் நான் இருக்கனே, அப்பா அம்மா அம்மா. சரிவா போவோம். இன்னைக்கு ஒழுக்கம் பற்றி பார்ப்போம். உங்களோட உடல் பாகங்களில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்ற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு இப்போ ஒவ்வொரு ஆளாக எழும்பி சொல்லுங்க. முகம் சார், மேக்கப் பண்ணுறதுக்கு. குட் சார். ஆம் சார், பாக்ஸிங் செய்கிறதுக்கு. முடி சார், அதான் ஸ்டைலாக வெட்டலாம். கால் சார், ஃபுட்பால் விளையாடுறதுக்கு. விரல் சார், எழுத்தாளராக வாரத்துக்கு. கால் சார், ஓட்ட வீரன் ஆகிறதுக்கு. ஆல் தி பெஸ்ட்.
நீங்கள் சொன்ன விஷயத்தில் பாடசாலைக்கு பிரச்சனையான விஷயம் எது? முடி சார். இதில் எது பாடசாலைக்கு பிரச்சனையானது? சார் தலைமுடி. தலைமுடி. அப்போ தாடி மீசை அதெல்லாம் ஸ்கூலில் வைக்கலாதே சார். சரி, அப்போ தலைமுடியை எப்படி வைக்கணும்? ஓகே, நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உதாரணமாக இராணுவம், கடற்படை, விமானப்படை, ஆஃபீஸர், நடிகர்கள், இப்படி ஒவ்வொருவரும் தங்களோட வேலைகளுக்கு ஏற்ற வகையில் அவங்களோட முடிகளை வச்சுக்கொள்ளலாம். கடற்படை, விமானப்படையெல்லாம் கட்டாயம் தாடி வச்சுக்கொள்ளணும். அவங்க மீசை எடுக்கணும்னா மீசை எடுக்கலாம். படத்தில் ஒரு தயாரிப்பாளர் கஜினி படத்தில் அஜித்தை மொட்டை வெட்ட சொல்கிறாங்க. அஜித் வெட்டாததால் அதில் அந்த பாத்திரத்தில் சூர்யா நடிக்கிறார். அதை அவங்க காப்பாற்றணும்னா அவங்க சொல்கிற மாதிரி அந்த முடியை வெட்டணும். பிள்ளைகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் ஏதாவது ஒன்றில் பிரச்சனை இருந்தால் அதை ஒத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த ஏய் ரூபன், இங்கே வா. எங்கே போகிறான்? ஸ்கூலுக்கு போகலையா? உனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா அவரே கிடைச்சிருந்தா உண்ட அப்பா கஷ்டப்பட்டுலடா என்னை விட பெரிய ஆளா பதவியிலேருந்து இருப்பேன். கூட்டி வீத்துறாரு போல. ஓண்டா இங்கே பார், உங்கள் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு முதலாளி என்னட்ட சொல்கிறார். ஒரு நாள் உங்களோட அப்பா செய்கிற வேலையை நீ செய்துவார். அதுக்கு பிறகு உண்ட இஷ்டம். நீ இப்போவே ஸ்கூலுக்கு வாரண்டா வா, இல்லைண்டா அவங்களோட போகிறண்டா போ. உண்ட இஷ்டம், உண்ட வாழ்க்கை உண்ட கையில். எதுக்கும் உண்ட அப்பா கொஞ்சம் நினைச்சுப்பார். சரியா? நான் வா. நான் வரலடா, நான் ஸ்கூல் போகிறேன். இங்க வா. ஏன் இவ்வளவு லேட்? அப்பாவுக்கு சுகமில்லை. அப்பாட்ட சுகம் எல்லாம் இங்க கதைக்க கூடாது. டைமுக்கு வரணும். கையை நீட்டு. வெளியில போய் நில்லு. போ போ போ, வெளியில போய் நில்லு. போ சார், வெளியில போய் நில்லு. சார் அவரை விடுங்க சார். சரி சரி, இங்க வா. போகதியா. இங்க என்ன சாப்பிடுறா? என்ன நடக்குது? கிளாஸுக்கு போகலையா? ஏன்? என்ன காரணம்?
2 நாளா ஸ்கூல் வரலையே வா சார். நட 2 பேரும் போக ஹெதியா போங்க ஹெதியா போங்க ஹெதியா பிரின்சிபல்ட்ட போ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங் சார். எதுவும் பிரச்சனையா சார்? இங்க வாங்க மேடம். இவங்க 2 பேரும் லேட் ஆகி வராங்க. ஒரே லீவ் எடுக்கிறாங்க. இடையில வீட்டுக்கு போறாங்க. பாடத்தை கட் பண்ணி கிளாஸுக்கு போகாம சாப்பிடுறாங்க. எதை கேட்டாலும் ஒன்றும் சொல்றாங்க இல்ல. கொஞ்சம் பாருங்க மேடம். என்ன பிள்ளைகள் பிரச்சனை? நீங்க போங்க சார், நான் பாக்குறேன். இப்ப சொல்லுங்க, என்ன நடந்த? என்னம்மா பிரச்சனை? தங்கச்சி போட்டுமா மேடம்? சரி, நீங்க வகுப்புக்கு போங்க. மேடம் ஒவ்வொரு நாளும் நீங்க கேண்டீன்ல சாப்பிடுங்க, நான் சொல்றேன். அப்பா அப்பா எழும்புப்பா. நான் ஸ்கூலுக்கு போறேன். தங்கச்சியை காய்ச்சல் பார்த்துக்கோ. வா, நாம உதவுமறைக்கு போவோம். ஏன்? எனக்கு ஏதோ இருக்கான்னு பார்ப்போம். சரி வா. இது உனக்கு வேணுமா? அப்ப சரி, அது நான் தான் வச்சேன், நீ எடு. இது யாரு தந்த? அப்பா தான் தந்தாரு. தேங்க்ஸ். எப்படி மேடம் இப்ப கை பரவாயில்லையா உங்களுக்கு? அது பரவாயில்ல. அந்த இருக்கு வாணியை விடு. ஏன் அக்கா கத்துறா? மாமா ஏன் ஓடுறாரு? சார், கொஞ்சம் போனை தாங்க சார். ஹலோ சார், நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணினேன். அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார். கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உள்ள போங்கம்மா. வாங்க பிள்ளை, உங்களோட வீட்டை விடுறேன்.
பாய் சார். அப்பா நீங்க போங்க, நான் ஃப்ரெண்டோட வரேன். ரூபன், உங்களை போன்ற ஆசான் எதிர்கால மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் சார். இதுவே என்னோட ஆசை. தேங்க்யூ. நான் உனக்கு ஒரு பரிசு தாரேன். அந்த பேனையை கொஞ்சம் தான். இந்த புத்தகத்தை படி. லைப்ரரியில் நிறைய புக் இருக்கிற மாதிரி போய் படி. அவுடுல பிறருக்கும் சொல்லு. சரி. யாவருக்கும் கல்வி என்றுதான் இலவச கல்வியை அரசு நடைமுறைப்படுத்தி வருது. ஆனால் மாணவர்களுக்கு கல்வி கிடைப்பதற்காக பெற்றோர், ஆசிரியர், மாணவர்களும் சரியான முறையில் புரிந்து நடக்கிறது தான் ஒரே வழி. இறைவா, எல்லாம் உன் கையில் தான். இலவச கல்வி உரிமையை முழுமையாக தந்தது.